ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் வயன். நான் உங்களோட ஸ்கிடா. இன்றைக்கி நம்ம அவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வயனா, இந்த விஷயத்தில் நீ உன் அம்மாவையும் நம்பக்கூடாது, உன் மாமனையும் நம்பக்கூடாது. ரெண்டுமே கூட்டு கலவாணி தான். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீ உஷாராக இருக்கணும். ஆமாம், ஒரு பக்கம் என் மனசில் இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வேற எப்போ வளரிடுவணும்னு பயமாக இருக்குது. ஒரு கொஞ்சம் பக்கத்தில் வந்தாலே இந்த ஹார்ட் இப்படி கடந்து அடிச்சுக்குது. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீ வாயாலையும் உளறிடுவாங்க. அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கவே கூடாது. ஏன்னா இப்போவே நீ உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்ன நடக்கும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது வயன். அதே மாதிரி உன் மாமனுக்கு பெரிய ஆணழகன்னு ஒரு நினைப்பு இருக்கு. அவர் உண்மையாகவே அழகுதான். இருந்தாலும் அவருக்கு அவரோட அழகு மேலே ஒரு கர்வம் இருக்குது. பொண்ணுங்களுக்கே அழகு மேலே கர்வம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்லாம் ஏன்கிட்டே இந்த விஷயத்தில் விளையாடுறாருல்ல. அது மட்டும் இல்லை, என்ன பேச்சு பேசுகிறாரு. ஒரு ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவரை பார்த்து அப்படியே உருகிறாங்களாம், வலிகிறாங்களாம். என்கிட்டே எவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீ விடக்கூடாது வயன். இப்போவே நீ இதெல்லாம் கட்டுப்படுத்தினாதான் உண்டு. இல்லை உன் புருஷன் இதை விட உன்னை அதிகமாக வெறுப்பேற்று வருவாயன். இதில் நம்ம உஷாராக தான் இருக்கணும். மிஸ்டர் கிம், இந்த விஷயத்தில் நான் உங்களை சும்மா விடுறதா கிடையாது. என்னை வெறுப்பேற்றணுன்னு தானே இதெல்லாம் பேசுகிறீங்க. உங்களுக்கு இருக்கு, உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வயன் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவளோட அம்மா டீ கொண்டு வந்து வயன்கிட்ட கொடுக்குறாங்க. வயனும் இவ்வளோ நேரம் வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி அவங்க அம்மா கொடுத்ததும் அதை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அவன் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து வெளியே வரா. வயன் வெளியே வந்த உடனே பார்க்குற முதல் காட்சி, தேவன் ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு நியூஸ் பார்த்துட்ருக்காரு. வயனுக்கு அதை பார்த்த உடனே ஒரு எதிர்ச்சி, ஐயோ நான் யாரை பார்க்கக்கூடாது, யார் கண்ணு தப்பிக்கணும்னு நினைக்கிறேனோ அவர் இப்படி என் கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்காரு. கடவுளே, என்னை கூத்து விடுறதுக்கு யாரும் வேண்டாம், நீ ஒருத்தரே போதும் அப்படின்னு வயன் சொல்லிட்டு இருக்கா. வயன் சொன்னதை தேவங்க கேட்டிருக்கமோ என்னமோ. தேவங்க திரும்பி வயனை தான் பார்க்குறாரு. வயன் இப்போ தான் அவளோட அம்மாவோட ரூம் வாசலில் வந்து நின்றுட்டுருப்பான். இப்போ தேவங்க அவரோட ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணிவிட்டு வயனை என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. வயன் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தலையாடிட்டு அங்கேருந்து சைலண்ட்டாக போகலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போ தேவம், வயன் ஒரு நிமிஷம். சூப்பர், தப்பிச்சு போகலான்னு நினச்சா கரெக்டாக கூப்பிட்டுட்டாரு. இப்போ என்ன சொல்ல காத்திருக்காரோ தெரியலையே வயன். வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வயன் யோசிச்சிட்ருக்கான். அப்போது வயனுக்கு பின்னாடி இருந்து வந்து அவளோட அம்மா வயனோட ஷோல்டரில் பேட் பண்ணிவிட்டு, வயன் தேவன் கூப்பிட்டுட்ருக்கான், இங்கே என்ன நின்றுட்டுருக்க? இதோ போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயன் தேவங்கிட்ட போகிறான். அங்கே போன உடனே தேவன், வயன் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கு, ஏதாச்சும் போய் செஞ்சு கொண்டு வா. ஸ்நாக்ஸா? உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா உங்கள் பின்னாடியே எப்போ பார்த்தாலும் சைட் ஸ்டெப் நீ மாற்றி ஒருத்தி சுற்றிட்டே இருப்பாளே என் அக்காரியா, அவகிட்ட சொல்லி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வாயன் தயங்க பார்த்து கேட்குறா. அப்போது பின்னாடி இன்னும் வந்த வாயனோட அம்மா வாயனோட தலையிலையும் ஒரு அடி போட்டு, ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, அவள் ஏதாச்சும் கேட்டா அதை பண்ணி கொடுக்கணும், அதை விட்டுட்டு ரியாவை செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்கிற. ஏன் அவள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் போதாதா, நீ வேற அவளுக்கு சலங்கையை கட்டி விடுற மாதிரி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, அவன் உன் புருஷன், அவன் கேட்குறத நீ தான் செஞ்சு கொடுக்கணும், அதை விட்டுட்டு வாயடிச்சுக்கிட்டு இருக்க. அவன் கேட்குறான்ல, போய் ஏதாச்சும் பண்ணி கொடு. மா, நான் எது செஞ்சு கொடுத்தாலும் அவர் ஏதாவது குறை சொல்லுவாருமா, என்ன நல்லா பண்ண முடியாது.
ரியா செய்யலைன்னா பரவாயில்ல, நீ போய் செஞ்சு கொடு. இல்லைன்னா அவருக்கு எதையாவது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொடு. என்னாலலாம் செய்ய முடியாது. வயன், என்ன என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்னாலலாம் செய்ய முடியாது. ஏன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏற்கனவே 24x7 உங்கள் 4 பேருக்கும் சேர்த்து நான் தான் வடிச்சு கொட்டிட்டு இருக்கேன். இதில் பத்தாததுக்கு இதெல்லாம் நான் செய்யணுமா? என்னாலலாம் செய்ய முடியாது வாயன். நீயே போய் செஞ்சு கொடு. மா, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? எப்பவும் உன் தம்பி எதையாவது கேட்டா உடனே துள்ளி குதிச்சுட்டு நீ தானம்மா போய் செஞ்சு கொடுப்ப. இப்போ என்ன முடியல, நான் ஏன் செய்யணும்னு கேட்குற? நான் கேட்டா செஞ்சு கொடுக்காதது கூட உன் தம்பி கேட்டா உடனே போய் செய்கிற ஆள் தானே நீ. இப்போ மட்டும் ஏமா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வயநாடோட அம்மாவை பார்த்து கேட்குறான். அதுக்கு வயனோட அம்மா, ஆமாண்டி, என் தம்பி கேட்டா நான் நான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் தான். ஆனால் இப்போ அவன் கேட்டது உன்கிட்ட. அது மட்டும் இல்லை, இப்போ கேட்டது ஒன்றும் என் தம்பி கிடையாது, உன் புருஷன். அவனுக்கு நீ தான் செய்யணும். என் தம்பிக்கு தான் என்னால் செய்ய முடியும். உன் வீட்டுக்காரனுக்கெல்லாம் என்னால் செய்ய முடியாது. மா, என்னம்மா பேசுகிற நீ? லாஜிக்கே கிடையாதுமா இது. இங்கே பாருடி, இந்த லாஜிக்லாம் நீ இந்த விஷயத்தில் கொண்டு வரக்கூடாது. உன் வீட்டுக்காரனுக்கு நீயே போய் செஞ்சு கொடு. இல்லையா அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கட்டும். எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அவன் பசி தாங்க மாட்டான். ஒழுங்கு மரியாதையும் போய் செஞ்சு கொடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட அம்மா சைலண்ட்டாக போயிட்டாங்க. வயனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபாக தேவங்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ தேவம், ஏய், எவ்வளோ நேரம் இப்படி பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரி நிற்ப? சொன்னது போய் செய். சும்மா அப்படியே ஷோ காட்டி நின்றுட்டு இருக்கான், நல்லா மேனிக்யூன் பொம்மை மாதிரி. யோ, என்ன நினச்சிட்டு இருக்கேன்? என்னை பார்த்தா என்ன உனக்கு மேனிக்யூன் மாதிரி தெரியுதா? ஆமாண்டி, அப்படி தான் தெரியுது. போய் முதல்ல சொன்ன வேலையை செய், எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி தேவன் வயனை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு வயன், இதெல்லாம் உனக்கு தேவையா வயன்? பாரு, அக்காவும் தம்பியும் சேர்ந்து இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று முழு நேரம் ஹவுஸ் ஒய்ஃபாக மாற்ற போகிறாங்க வயன். என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. என் அம்மா அன்னைக்கு அழுது பேசி அதுக்கு மயங்கி நானும் ஏமாந்து போயிட்டேன். இந்த கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்னெல்லாம் பேசினேன். அன்னைக்கு நைட்டு வந்து பேசினதை பார்த்துட்டு நான் கூட, ஐயோ நம்ம மாமா எவ்வளோ நல்லவர், நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு, நம்ம படிப்பை பற்றி யோசிக்கிறான்னு என்னால் போய் பெருமையாலாம் நினச்சிட்டேன். நல்லா உட்காந்துருக்கிறத பாரு, கரடி பைய சரியான ஹிட்லர். நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ போய் செஞ்சுதான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீ இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி நின்றுட்டு இருந்தா அடுத்த உன் தாய்க்குள் வந்து கேட்கும், என்னடி பண்ணிட்டு இருக்க, என் தம்பி அங்கே பசியில் உட்காந்துட்டு இருக்கான்னு. நல்லா ரெண்டும் செட்டு சேர்ந்து தான் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டும் குரூப்பாக பிளான் போட்டு தான் இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் ஒரு நாள் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயன் சைலண்டாக கிச்சனுக்குள்ளே போயிடுறான். போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து தேவங்கிட்ட அவர் கேட்ட மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொண்டு வந்து கொடுக்குறான். அவரும் அதை வாங்கி சைலண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வயன் அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறப்போ, ஓய் வயன் நில். ஆரம்பிச்சிட்டான். அடுத்து என்ன தெரியலையே. என்ன மாமா சொல்லுங்க. என்ன நீ பாட்டுக்கு வந்த, எத்தையோ கையில் கொடுத்த, சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. என்னடா பண்ண முடியும்? உனக்கு உட்காந்து ஊட்டியாக விட முடியும்? இதை டேரக்டாக கேட்டால் அதை கூட செய்ய சொல்லுவான். ஓய் அப்படிங்கிற மாதிரி வயனோட மூஞ்சிக்கு முன்னாடி ஸ்னாப் பண்ணிட்டு கேட்குறாரு. என்ன நான் எங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாயன். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு வான்னு சொன்னீங்க, அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இதுக்கும் மேலே வேற என்ன வேணும்? இல்லை, செஞ்சு கொண்டு வந்து கொடுத்த அதெல்லாம் சரிதான், அது எப்படி இருக்கு என்ன ஏது எதுவுமே கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஹலோ, அதை செஞ்சு கொடுத்ததே நான் தான். நியாயமாக பார்த்தா அது எப்படி இருந்துச்சுன்னு நான் தான் கேட்கணும். நீங்கள் என்னடான்னா ஆப்போசிட்டாக கேட்டுட்ருக்கீங்க. என்ன தான் இப்போ உங்கள் பிரச்சனை? ஏன் ஓயன், ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ஏதாவது கொடுக்குறோன்னா நம்ம அவங்க பக்கத்துலேயே நின்று அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து கொடுத்துட்டு
அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கேருந்து போகணுன்னு உனக்கு தெரியாதா? ஆ மற்றது எல்லாத்தையும் நல்லா 80 வயசு கிழவி மாதிரி வாய்க்கிலேயே பேசுகிறல்ல, இது எல்லாத்தையும் நின்று உனக்கு செய்யணும்னு தோணலையா அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வயன் ரைட்டு, அடுத்த ஒன்று இங்கேயே நிற்க வச்சு 1/2 hour பிளேட் போடுறதுக்கு காரணத்தை ரெடி பண்ணிட்டான். நீ காதை ரெடி பண்ணிக்கோ வயன் அப்படிங்கிற மாதிரி வயன் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ தேவம் மறுபடியும் அவரோட கையை அவ மூஞ்சிக்கு முன்னாடி வே பண்ணிட்டு, ஓய் என்ன ஆனா ஊனா ஜோன் அவுட் ஆயிடுற? என்ன நினச்சிட்டு இருக்க? இங்கே நான் பேசிட்டு இருக்க என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கியா? பேசுனா ஏதாவது திருப்பி பேசுடி. மறுபடியும் தீ போட ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்க மாமா, என்ன நினச்சிருக்கீங்க? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்போ பார்த்தாலும் என்னை வாடி போடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் இதே மாதிரி தான் கூப்பிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடக்கூடாது. நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறது? என்னை ஒழுங்கா பழைய மாதிரி நீங்கள் என்னை எப்படி வேணால் திட்டுங்க, என்னை கூட்டி சத்தானு கூப்பிடுங்க, என்ன வேணால் சொல்லி கூப்பிடுங்க. ஆனால் இந்த மாதிரி வாடி போடின்னு மட்டும் இன்னொரு தடவை நீங்கள் கூப்பிடவே கூடாது. கூப்பிட்டீங்கன்னா கூப்பிட்டா என்னடி பண்ணுவேன்? மறுபடியும் டீ போட்டி கூப்பிடுறேன். உனக்கு எத்தனை தடவையா சொல்கிறது? நீ மட்டும் என்னை என்னென்னலாம் சொல்லி கூப்பிடுற. அப்போது நான் உன்னை டீன்னு கூப்பிட்டா மட்டும் உனக்கு கஷ்டமாக இருக்கா? ஆமாயா, எனக்கு இந்த மாதிரி டீ போட்டு கூப்பிட்டா பிடிக்காது. நீ அப்படி கூப்பிடாத. என்னடி ஓவராக பேசிகிட்டே இருக்கேன்? நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன். என்னடி பண்ணுவேன்? நானே சைலண்டாக போகணுன்னு நினச்சாலும் நீங்கள் திரும்ப திரும்ப என்னை வம்பெடுத்துட்டே இருக்கீங்க. என்னை இந்த மாதிரி கற்று வைக்கணும்னு தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் நீங்கன்னு மரியாதை வருது. இவ்வளோ நேரம் எங்கே போச்சு இதெல்லாம்? இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் தான் என்னை தேவையில்லாமல் எதையாவது பேச வச்சு இந்த மாதிரி ஹைப்பராக வைக்கிறீங்க. ஆமாம், உங்களை ஏதாவது கேட்டால் மட்டும் உங்களுக்கு அப்படியே எல்லாம் ஆகிடும் மேடம். நான் உங்களை எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ் விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சண்டையெல்லாம் இருக்காதீங்க சார். இப்படியெல்லாம் சண்டை எடுத்தீங்கன்னா 3வது வேர்ல்டு வரை வந்துடும் போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இதோடு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அது சொல்லுங்க, நான் பண்ணி கொட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒயின் ரொம்ப பாவமாக கேட்டுட்ருக்கா. அப்போ தேவம் லைட்டாக சிரிச்சிட்டு, இங்கே பாரு வயன், நான் எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்கெல்லாம் கூப்பிடல. நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போ, அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு நீ தான் தேவையில்லாமல் 5 நிமிஷமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. டைம் வேஸ்ட்டு போனவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு கத்த வச்சுட்டு பேசுறது பாரு, இன்னும் அப்படி கோவமாக வருது. மூஞ்சி பாரு, அது பார்த்து தான் பொறுத்துட்டு போயிட்டுருக்கேன். நல்லா குழந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் அப்படியே. வேண்டாம், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண. இதுக்கு மேலே ஏதாவது கத்தி சண்டை போட்டேன்னா மறுபடியும் 1 மணி நேரம் நிற்க வச்சிருவாரு. எதுக்கு? சரி, நான் உட்காரேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயினும் சைலண்டாக அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். தேவங்க ரொம்ப பொறுமையாக அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. வயன் தேவங்கையே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் தேவங்க ஒரு பேச்சுக்கு கூட நீயும் சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. புள்ள பாவம், வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப டயர்டாக தான் உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஆனால் தேவங்க அதெல்லாம் கிடையாது. நீ இப்படியே உட்காந்துட்டு ரெடின்ற மாதிரி அவர் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. வயன் பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா திங்கிறது பாரு, இவ்வளோ நேரம் என்னை போட்டு வறுத்தெடுத்துட்டு இப்போ நான் செஞ்சு கொண்டு வந்தது நல்லா உட்காந்து தின்னுட்டு இருக்கான். மற்றவங்க கேட்டால் மட்டும் அப்படியே பொண்டாட்டின்னு வாய் எடுப்பான். ஆனால் இப்போ பாரு, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காளே, சமைச்சு கொடுத்ததே அவ தானே, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்குறான பாரு. திரும்பி கூட பார்க்காம மொத்தத்தையும் உட்காந்து தின்னுட்டு இருக்கான். காலேஜ் போயிட்டு வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதோ என் அம்மா எனக்காக ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்துச்சு, அதை குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் இவன் என்னையே வேலை வாங்கி என்னை எல்லாத்தையும் செய்ய வச்சு இவன் நல்லா உட்காந்து தின்னுட்டு இருக்கான். நல்லா ஓடையும் மூச்சியும் பாரு, இந்த மூச்சியும் வாயன் உனக்கு பிடிச்சிருக்கு. லூசு வாயன், அந்த வாயை பாரு, அப்படியே பிடிச்சி குறைச்சி வச்சிடலாம் போல இருக்கு. எனக்கு அவ்வளோ கோல்வெறி வருது. இப்படியே வயன் தேவங்க மனசுக்குள்ளேயே திட்டிட்டு உட்காந்துருக்கா. அப்போ தேவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டை மட்டும் வயன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டா. இந்தா புடி வயன், நான் கூட நீ பேசினதெல்லாம் வச்சு
சரி பிள்ளை ஏதோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை வயன். என் அக்கா அளவுக்குலாம் உனக்கு சமைக்க வரல. கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏதோ சாப்பிடணுமே, நீ செஞ்சிட்டேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் வெறி ஆகுது. இது நல்லா இல்லையா? ஓட்ட பாவி, நல்லா இல்லாம தான் இவ்வளோ நேரம் நச்சு கொட்டிட்டு நல்லா இருக்குன்னு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டியா? ஐயோ மாமா, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய்.